நண்பர்களுக்கு வணக்கம். MEAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 25ஆம் தேதியின் முக்கியமான நிகழ்வுகளை காண்போம். தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு தங்கத்தேர் சொகுசு ரயில் இயக்கப்பட உள்ளது. தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை அறியும் வகையில் தங்கத்தேர் எனும் சொகுசு ரயில் டிசம்பர் 14 முதல் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலில் 80 நபர்கள் பயணிக்க முடியும். முற்றிலும் சொகுசு வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயிலில் தொலைக்காட்சி, இணைய வசதி, CCTV கேமரா, பார் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. ரயிலில் பயணிக்கும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பயணிகளின் வசதிக்காக 2 உணவகங்கள் அமைக்கப்பட உள்ளன. கர்நாடகத்தின் பெருமை என்னும் கருத்துருவின் இயக்கப்படும் ரயில் பெங்களூரில் தொடங்கி பந்திப்பூர், மைசூர், ஹளேபீடு, மங்களூர், ஹம்பி, கோவா ஆகிய நகரங்களுக்கு 6 நாள் பயணமாக இயக்கப்பட்டு பெங்களூரு வந்தடையும். இதேபோன்று தெற்கின் நகைகள் என்னும் கருத்துருவில் இயக்கப்படும் ரயில் பெங்களூரில் தொடங்கி மைசூர், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், தஞ்சாவூர், செட்டிநாடு, கொச்சி, சேர்தலா ஆகிய நகரங்களுக்கு 6 நாட்கள் பயணமாக இயக்கப்பட்டு பெங்களூரு வந்தடையும். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. நாட்டில் 2020 முதல் 2024 வரை காலகட்டத்தில் சூரிய மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள சில மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 2200 கோடி லஞ்சம் கொடுத்ததாக தொழிலதிபர் கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு தரப்பில் சில தினங்களுக்கு முன்னர் குற்றம் சாட்டப்பட்டது. இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வதற்காக வக்பு திருத்த மசோதா உள்பட 16 மசோதாக்கள் மத்திய அரசால் பட்டியலிடப்பட்டுள்ளன. நாட்டின் அரசமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டதன் 75ஆம் ஆண்டு தினத்தை ஒட்டி பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் 2 அவைகளின் சிறப்பு அமர்வு நடைபெறவுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் சமஸ்கிருதம், மைதிலி மொழி பதிப்புகள் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட உள்ளது. அத்துடன் அரசமைப்பு சட்ட உருவாக்கம் ஒரு பார்வை, அரசமைப்பு சட்ட உருவாக்கமும் அதன் பெருமைமிகு பயணமும் என்ற 2 நூல்களும் வெளியிடப்பட உள்ளன. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கடந்த 1949 நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டது. 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசமைப்பு சட்டம் அமலாக்கப்பட்டது. ஏக்நாத் ஷிண்டேவின் இலவச அறிவிப்புகள் 6 மாதம் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துவிட்டதால் மக்களவைத் தேர்தலில் இருந்த அதிருப்தி மாறி ஆதரவு பெருக ஆரம்பித்தது. ஷிண்டே அரசின் லட்கி பகன் யோஜனா அன்பு சகோதரி திட்டம் மூலம் ஏழை பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 வழங்குவது மிகப்பெரிய ஆதரவு அலையை தேர்தலில் உருவாக்கியது. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவர் ஹேமந்த் சோரனுக்கு மாநில ஆளுநர் சந்தோஷ் கங்குவார் அழைப்பு விடுத்தார். இதையடுத்து நவம்பர் 28ஆம் தேதி முதல்வராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்கிறார். கடந்த 2000 ஆண்டு நவம்பர் 15இல் பீகாரை பிரித்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது. அந்த மாநிலத்தில் முதல்வராக 4வது முறையாக ஹேமந்த் சோரன் பதவியேற்க இருக்கிறார். கடந்த ஜனவரியில் நில முறைகேடு தொடர்பான கருப்பு பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதால் முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். 5 மாதங்கள் சிறையிலிருந்து அவர் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் மீண்டும் முதல்வர் பதவியை ஏற்றார். மகாராஷ்டிரா பேரவை வரலாற்றில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத பேரவை இந்த முறை அமைய உள்ளது. பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஒரு கட்சி பெற வேண்டும் என்றால் 10% MLA-க்களை பெற்றெடுக்க வேண்டும். மகாராஷ்டிரா பேரவையில் 288 MLA-க்கள் உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற 29 MLA-க்கள் உள்ள ஒரு கட்சியை தகுதி பெற முடியும். ஆனால் மகாராஷ்டிரத்தில் எதிர்க்கட்சி கூட்டணியான மகாராஷ்டிரா விகாஸ் அகாடியில் உள்ள காங்கிரஸ், சிவசேனை, உத்தவ் தாக்கரே கட்சி, தேசியவாத காங்கிரஸ், பவார் கட்சி ஆகிய எந்த கட்சியுமே 29 MLA-க்களை பெறவில்லை. எதிர்க்கட்சிகளில் அதிகபட்சமாக உத்தவ் தாக்கரேயின்
சிவசேனைக்கு 20 எம்எல்ஏக்கள் உள்ளனர். காங்கிரசுக்கு 16 எம்எல்ஏக்களும் சரத்பவார் கட்சிக்கு 10 எம்எல்ஏக்களும் மட்டுமே உள்ளனர். எனவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இந்த 3 கட்சிகளுமே பெற முடியாத நிலை உருவாகிவிட்டது. 40% குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றி அவர்களுக்கான அரசு பணிகளை கண்டறிந்து நிரப்ப குழு அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டறியப்பட்ட பணிகளிலும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 கீழ் வெளியிடப்பட்ட இந்த நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளதாவது 40% குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்ற அவர்களுக்கான அரசு பணிகளை கண்டறிவது அவசியமானது. பார்வையற்றோர், செவித்திறனற்றோர், அறிவுசார் குறைபாடுகள் போன்ற பிரிவுகளில் உள்ளோருக்கு நேரடி நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீட்டை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். பின்னடைவு காலி இடங்களை சரியான நேரத்தில் நிரப்புதல் மற்றும் இடஒதுக்கீடு கொள்கைகளிலிருந்து விலக்கு பெறுவதற்கான 3 ஆண்டு கால அவகாசம் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் இந்த நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் இது தொடர்பாக கடந்த 2021 மற்றும் 2022 வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு விலக்களிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அஜர்பைஜானில் நடைபெற்று வரும் ஐநா பருவநிலை மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள தெற்குலகுக்கான வருடாந்திர 30,000 கோடி டாலர் பருவநிலை நிதி தொகுப்பு மிக குறைவு என்று இந்தியா ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கு தெற்குலகம் கோரி வரும் 1.3 லட்சம் கோடி டாலர் நிதியிலிருந்து தற்போதைய அறிவிப்பு வெகு குறைவாக இருப்பது இந்தியா உள்ளிட்ட நாடுகளை கவலைக்குள்ளாக்கியது. இந்தியாவை ஆதரித்த நைஜீரியா 30,000 கோடி டாலர் பருவநிலை நிதி தொகுப்பு ஒரு நகைச்சுவை என்று கூறியது. மலாவி, பொலிவியா ஆகிய நாடுகளும் இந்தியாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தியாவின் அதானி குழுமம் உட்பட 7 மின் உற்பத்தி நிறுவனங்களுடன் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வங்கதேச இடைக்கால அரசால் அமைக்கப்பட்ட குழு பரிந்துரைத்துள்ளது. மோசடி குற்றச்சாட்டில் தொழிலதிபர் கௌதம் அதானிக்கும் அவரது உறவினர் சாகர் அதானிக்கும் அமெரிக்க பங்கு சந்தை ஒழுங்காற்று ஆணையம் SEC நேரடியாக நோட்டீஸ் அனுப்ப சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை. முறையான தூதரக வழியிலேயே அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கலைஞர் கடன் உதவி திட்டத்தில் பயன்பெற குறுந்தொழில் முனைவோர்கள் மற்றும் குறு நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசின் சிறு குறு நடுத்தர தொழில் துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி தாய்கோ வங்கி கிளைகளில் குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மிக குறைந்த வட்டியில் 7% வட்டியில் ரூபாய் 20 லட்சம் வரை நடைமுறை மற்றும் மூலதன கடன்கள் வழங்கும் புதிய திட்டமான கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் அசையா சொத்து அடமானத்தின் பேரில் கடன் வழங்கப்பட உள்ளது. அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை பொது வாழ்வில் இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக டில்லியில் அடுத்த ஆண்டு ஜனவரி 11, 12ஆம் தேதிகளில் அதாவது 2025ஆம் ஆண்டில் வளர்ந்த பாரதத்தில் இளம் தலைவர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் சுமார் 2000 இளைஞர்கள் நேரில் பங்கேற்பார்கள். நாடு முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் காணொலி மூலம் மாநாட்டில் இணைவர் என்று அவர் தெரிவித்தார். மனத்தின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டார். மனத்தின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். இம்மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 24 ஒளிபரப்பான 116வது நிகழ்ச்சியில் பிரதமர் பேசியதாவது: சுவாமி விவேகானந்தரின் 162வது பிறந்த தினம் அடுத்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த தினத்தை இளைஞர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்த ஆண்டில் இந்த தினம் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட உள்ளது. அதாவது ஜனவரி 11, 12 ஆகிய தேதிகளில் தில்லி பாரத் மண்டபத்தில் இளம் சிந்தனையாளர்களின் மகா கும்பமேளா நடைபெறவிருக்கிறது. இந்த முன்னெடுப்பின் பெயர் வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு. தேசிய மாணவர் படை தினம் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் அதை குறிப்பிட்டு பேசிய பிரதமர், NCC என்றவுடன்
அனைவருக்கும் பள்ளி கல்லூரி காலங்கள் நினைவு கூறும். நானும் NCCயில் அங்கம் வகித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 14 லட்சமாக இருந்த NCC மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது 20 லட்சத்துக்கு மேல் அதிகரித்துள்ளது. மாணவிகளின் பங்கேற்பு 25% 40% அதிகரித்துள்ளது. தாயின் பெயரில் ஒரு மரம் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இதுவரை 100 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். சென்னையின் கூடுகள் அறக்கட்டளைக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி மேலும் பேசினார். அவர் கடந்த 4 ஆண்டுகளில் சிட்டுக்குருவிகளுக்காக 10,000 கூடுகளை இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பால் சுற்றுப்புற பகுதிகளில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. சென்னையில் 3000 மேற்பட்ட புத்தகங்களுடன் பிரக்ருத் அறிவகம் என்ற பெயரில் சிறார்களுக்கான நூலகத்தை நடத்தி வரும் ஸ்ரீராம் கோபாலனுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் பழைய நகரத்தின் மையத்தில் ஜீலம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள தனது சிறிய வீட்டுடன் இணைந்த பணிமனையில் குலாம் முகமது ஜாஸ் என்கிற முதியவர் தனது 83வது வயதில் பாரம்பரிய இசைக்கருவிகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். சண்டூர், சித்தார், ரபாப், சாரங்கி உள்ளிட்ட பாரம்பரிய இசைக்கருவிகளை கைகளால் படைக்கும் நிபுணத்துவம் பெற்ற இவரது குடும்பத்தில் 8வது தலைமுறையில் கடைசி நபராக ஜாஸ் திகழ்கிறார். இவரின் திறன் மற்றும் சேவையை பாராட்டி உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. முத்தமிழ் பேரவை பொன்விழா ஆண்டு விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் திருவாவடுதுறை ராஜரத்தினம் வாழ்க்கை சரிதம் என்னும் தலைப்பில் ஆன நூலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். முத்தமிழ் பேரவை சார்பில் கலைஞர் விருதை நடிகர் சத்யராஜுக்கும், ராஜரத்தினர் விருதை திருப்பாம்புரம் TKS மீனாட்சி சுந்தரத்திற்கும், இயல் செல்வம் விருதை ஆண்டாள் பிரியதர்ஷினிக்கும், இசை செல்வம் விருதை காயத்ரி கிரீஷுக்கும், நாதஸ்வர செல்வம் விருதை திருக்கடையூர் TSM உமாசங்கருக்கும், தவில் செல்வம் விருதை சுவாமிமலை ஸ்ரீ குருநாதனுக்கும், கிராமிய கலை செல்வம் விருதை சோமசுந்தரத்திற்கும், நாட்டிய செல்வம் விருதை பார்வதி ரவி கண்டசாலாவுக்கும் முதல்வர் வழங்கினார். IPL 2025 சீசனுக்கான வீரர்களிடத்தில் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்டர் ரிஷப் பந்த் ரூபாய் 27 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினால் வாங்கப்பட்டுள்ளார். IPL ஏலத்தின் வரலாற்றில் இதுவே ஒரு வீரருக்கான அதிகபட்ச மதிப்பாகும். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜாமா மசூதியில் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற வன்முறையின் போது துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்தனர். பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பு. இந்திய மகளிர் ஆணையத்தின் கூற்றுப்படி இந்தியாவில் சுமார் 26% பெண்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது குடும்ப வன்முறையை அனுபவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒரு பெண் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறாள் அல்லது வரதட்சணைக்காக துன்புறுத்தப்படுகிறாள். ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறாள். பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது பாலியல் தாக்குதல் மட்டுமல்லாமல் அது உடலை சிதைக்கும் நிலையையும் எட்டியுள்ளது. 2012ஆம் ஆண்டு நடந்த நிர்பயா கூட்டு பலாத்கார வழக்கு, ஆசிஃபா கூட்டு பலாத்கார வழக்கு, பிரியங்கா ரெட்டி கும்பல் பலாத்கார வழக்கு என இதை நிரூபிக்க ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்திய காவல்துறை பதிவு செய்த 60 லட்சம் குற்றங்களில் 4,28,278 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடையவை. நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதலிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானும் மகாராஷ்டிரமும் உள்ளன. பெண்களின் மீதான ஆண்களின் பார்வைக்கு அவர்களின் இளமை கால வளர்ப்பு முறையே அடிப்படை காரணமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1961இல் வரதட்சணை சட்டவிரோத சட்டத்தையும் 1983இல் வரதட்சணை கொடுமைக்கு எதிரான 498A என்ற சட்டப்பிரிவையும் இந்திய அரசு அமல்படுத்தியது. எனினும் மணமகள் குடும்பத்தினரிடம் வரதட்சணை கேட்பது தொடர்கதையாக உள்ளது. அண்மைகால உலக வங்கியில் புள்ளி விவரப்படி இந்திய கிராமப்புறங்களில் நடைபெறும் 95% திருமணங்களில்
வரதட்சணை தரப்படுவதாக தெரிய வருகிறது. கடந்த ஆண்டு காவல்துறையின் பதிவின்படி சராசரியாக 77 நிமிடத்திற்கு ஒரு வரதட்சணை மரணம் நிகழ்கிறது. நவம்பர் 25 சர்வதேச பெண்களுக்கு எதிரான கொடுமை ஒழிப்பு நாள் ஆகும். இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கினி இத்தாலிய பாய்மர கப்பலான அமெரிக்கோ வெஸ்புசியுடன் கொச்சி கடற்கரையில் கூட்டு பாய்மர பயிற்சியில் பங்கேற்றது. இந்த பயிற்சியின் போது இரு கப்பல்களும் பல்வேறு பாய்மர பயிற்சிகளை ஒன்றாக மேற்கொண்டன. நன்றி.